ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நீதிமொழிகளிலே அநேக வார்த்தைகளை ஆண்டவர் நாம் கற்றுக்கொள்ளும்படியாய், ஒரு வாலிபன் கற்றுக்கொள்ளும்படியாய், ஒரு குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த இடத்திலே அவள் அவள் அப்படின்னு சொல்ற வார்த்தையெல்லாம், அந்த வார்த்தையெல்லாம் எதை போடணும் அப்படின்னு சொன்னா, இச்சை இச்சை, மாமிசத்தினுடைய இச்சை. நீங்கள் அவள் என்று வாசிக்கிற எல்லா இடத்திலையும் மாமிசத்தினுடைய இச்சை அப்படின்னு போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த வசனங்கள் உங்களோடு நேருக்கு நேர் பேசுகிறது போல இருக்கும். கவனிங்க, நம்ம இந்த 20 நாட்களும் எத்தனையோ காரியத்துல நம்ம உண்மையா இருக்கணும். ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தரணும். இந்த காரியத்துல எல்லாம் நீ கவனமாறு கவனமாறு அப்படின்னு ஆண்டவர் பேசினார். ஆனால் இந்த கடைசி நாட்களிலே ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த மனுஷனுக்கு நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா, இச்சையை தூண்டுகிற, இச்சையிலே நடக்கிற, தங்களுடைய மாமிசத்தை அடக்க தெரியாத, தன்னுடைய சரீரத்தை அடக்கமாய் வைத்திருக்க தெரியாத ஒரு மனுஷனுக்கு நீங்கள் கவனமா இல்லை என்று சொன்னால், இந்த 27 நீதிமொழிகளிலே வாசித்தது போல உங்கள் வாழ்க்கை ரொம்ப கொடுமையான பாதைக்கு கடந்து போகும். நான் ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நிறைய மனிதர்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் எத்தனையோ பாவங்களிலே விழுந்து எழும்பி இருக்கிறார்கள், எத்தனையோ காரியத்திலே அடிபட்டு அவங்க திருந்தி வந்திருக்கிறாங்க. மீண்டும் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், மீண்டும் அந்த ஊழியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனா எனக்கு தெரிந்து இந்த இச்சையான அந்த குணத்துல, தவறான உறவிலே விழுகிற ஒரு மனிதன் திரும்ப அவனுடைய வாழ்க்கையிலே எழும்பி நிற்கிறது மிக கடினமா இருக்கிறதை என் கண்களால பார்த்திருக்கிறேன். இது கடைசி காலம். நம்ம ஒரு பெரிய பொல்லாத காலத்துக்குள்ளே வந்துவிட்டோம். இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் தங்களுடைய கைகளிலே, எல்லாருடைய கைகளிலேயும் இன்று பாவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று சொல்லி எப்படியாவது எல்லாரையுமே அழிவுக்கு பாதையிலே நடத்தணுன்றதற்காக ஃபர்ஸ்ட் எல்லாம், முன்பெல்லாம் பழைய காலங்களில் எல்லாம் சில நேரத்தில் பாவத்தை தேடிதான் போவார்கள். தேடி 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 போய் பாவம் செய்வார்கள். ஆனா இப்போ அப்படி அல்ல. அந்த பாவங்கள் அவருடைய கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறது. அதெல்லாம் தப்பு இல்ல, அதெல்லாம் மனுஷனுக்கு வர்றதா. அதை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் அப்படிதான் வாழ்க்கைன்னா இருக்கும், மாத்திட்டு போக வேண்டியதா இருக்கிறான். அப்படி ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் கத்துறதெல்லாம் கணக்குல வைக்கிறது இல்ல, ஆண்டவரை அழகா மன்னிப்பாரு, நீ ஒன்னும் பிரச்சனை இல்ல, கத்திரத்துல மன்னிப்பு கேளு. இப்படி மேல் பூச்சாய் காயம் கட்டுகிற நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில எதுல விழுந்தாலும் நீங்க மறுபடியும் எழுந்திருப்பீங்க. எதுல விழுந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய நஷ்டங்களை நீங்க அனுபவிக்க மாட்டீங்க. ஆனா மாமிச இச்சை, தவறான உறவு என்கிற ஒன்றுல நீங்க விழுந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்க கிருபையெல்லாம் நீங்க போக்கடிச்சிருவீங்க.